அர்ஜுனா ராமநாதனை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். பல தசாப்த காலங்களாக பல அரசியல் அனுபவங்களையும் போராட்ட களங்களையும் கண்ட செயலாளர் நாயகத்தை ஏன் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள்? அது என்னட்ட கேட்குற அதே நேரத்தில் இப்போ நான் அதுக்கு வெளியில் இங்கே இருக்கிறேன் வச்சுக்கொள்வோமே, நீங்கள் அவியலுக்குள்ள இருந்து வாரியல். அப்போ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நான் தெரிஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய பார்வை, தமிழ் மக்களுடைய பார்வை தற்போதைய காலத்திலே டிஜிட்டல் மீடியா என்றொன்று உலாவிருக்கின்றது. அந்த டிஜிட்டல் மீடியாவிலே போலியான நிறைய உண்மைகளை கொண்டு வருகிறார்கள். அதை பார்த்து தமிழர்கள் மீண்டும் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். போலியான உண்மைகள் எனக்கு போலியான உண்மைகள் என்ன சொல்ல வாரன்ற உண்மை நீங்க சொல்ற சரி. மக்கள் அதில் நம்பி ஏமாந்திட்டினோம். வருங்காலங்களில் அவையில் ஏமாந்துடக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. இப்போ சோக்ரட்டிஸ் என்று சொல்லி பெரிய ஒரு அறிஞர் இருந்தவர். அவர் இளைஞர்களுக்கு வாலிபர்களை ஓடி வாருங்கள் என்று சொல்லி நாற்றமடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒன்று சொன்னவர். அது இன்னொன்று சொல்றார், வீரம் விலை போகாது, விவேகம் கூட வராவிட்டால் என்று. வீரம் விலை போகாது, விவேகம் கூட சேர்ந்து வராவிட்டால் என்று சொல்லி நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதுதான். அப்போ இந்த போராட்டத்திலையும் அப்படியெல்லாம் நடந்துட்டுது. அது மாதிரி தவறான ஆக்களை மக்கள் தொடர்ந்து, அதாவது நான் கேட்கிறேன் என்றால், இன்றைக்கு இப்போ சாவச்சேரியில் மாத்திரம் சொல்லப்பட நீங்கள் அவரோட இருக்கிற அதிருப்தியில் அவர் எடுக்கிறீங்களோ தெரிய இல்லை. சாவச்சேரியில் இருக்கிற ஆக்கள் மாத்திரம் சரி, மற்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் சரி, இந்த முறை வடக்கில் 5 ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கில் 3 பேர். வடக்கில் 5, கிழக்கில் 3, சந்திரசேகரனோட சேர்த்து 9. சந்திரசேகரனுக்கு இங்கத்த கோட்டா தானே, அவருக்கு இங்கத்த தேசிய பட்டியல் இங்கத்த கோட்டால தான் அவருக்கு கொடுத்தது. சரி, அவையோட கொள்கை அவைகளுடைய இது ஒரு பக்கம், அவையிலும் பொய்ய புழுக சொல்லி வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கால இந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களோ அல்லது என்ன கட்சி, சங்கு கட்சியோ அல்ல இவியல இப்போ என்ன கடந்த காலத்தில் என்ன செய்தவ, மக்களுக்கு என்ன செய்தவ? நாங்கள் 3 ஆணாக்களையும் கவ பண்ணியிருக்கிறோம். இது மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு, மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு, மக்களுடைய அரசியல் உரிமைக்கு நாங்கள் அண்டையிலேருந்து எதை சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த 13ஆம் திருத்த சட்டம் தானே. இன்றைக்கு அவியலும் அதை பற்றி தான் நான் கதைக்கணும். அதுக்கு அங்கால போக முடியல தானே. அன்றைக்கு ஒரு ஆய்வாளர் என்று நீங்க சொன்ன ஒரு ஆய்வாளர் சொல்ற, சரி சமஷ்டி எண்ணினம், சமஷ்டிக்கு போராட வேணும். எங்க செய்ய போயிடும் போராட்டத்தை? என்ன போராட்டம்? அதை பற்றி சிலாய்க்கிற. அப்ப நான் கேட்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய காலக்காய் நல்லம் உண்டு. தமிழ் ஒரு பழமொழி ஒன்று இருக்குத்தான். ஆனபடியினால் இந்த 13ஆம் திருத்த சட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேணும். அதான் சிறந்த முடிவல்ல, சிறந்த ஆரம்பம் என்றது நான் சொல்றேன். இன்றைக்கு எல்லாரும் விரும்பாமலும் இன்றைக்கு அதுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பொதுவாக ஒரு சில பேர் தொடங்கி இருக்கணும் போல. என்ஜிஓக்கள் உங்களுக்கு தெரியும் தானே. என்ஜிஓக்கள் என்ன, ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்கள். அவையில என்ன, அவைகளுக்கு 100 ரூபா வெளிநாட்டிலேருந்து கொடுத்தால் 90 ரூபா முழுங்கிடுவினோம். 10 ரூபா தான் மக்களுக்கு போகிறோம். அதான் இப்போ என்ஜிஓக்கள் இங்கே கோவிச்சிடக்கூடாது. 100 ரூபா கிடைச்சா 90 ரூபா அவங்க முழுங்கிடுவாங்க, 10 ரூபா தான் மக்களுக்கு போகிறோம். இதுதான் அந்த என்ஜிஓ. இப்போ கிட்டடியில் உங்களுக்கு தெரியும், இந்த மனித உரிமை ஆணையாளர் 2 ஒருத்தர் வந்தவர். அவர் இங்கே வந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரையில். ஆனால் அந்த நேரத்தில் அவர் எங்கே போயிருக்க வேணும்? பாலஸ்தீனத்தில். நாங்கள் இங்கே இந்த நேரம் பார்க்குறோம், நீங்கள் சொன்ன அந்த தொழில்நுட்ப இதில் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அவன் இஸ்ரேல்காரன் குண்டை ஏற்றுறான், கொண்டைய போடுறான், கட்டிடங்கள் சிதையுது, மக்கள் அல்லோளோ படிக்கணும், குழந்தைகள் பசிப்பட்டினியால். இப்போ அங்கான போயிருக்க வேணும். இதுதான் நான் அண்டையிலேருந்து சொன்னேன். நான் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், சர்வதேச சமூகமாக இருக்கலாம், அவைகள் எல்லாரும் தங்கட அஜெண்டா, தங்கட நிகழ்ச்சி நிரலில் இருந்தால் அவைகள் செயல்படுகணும். நாங்கள்லாம் எங்களை கொண்டு அதுக்குள்ள பொருத்த வேணும். அல்லது நாங்கள் இதான் எங்களுக்கு நடக்கும். இது இன்றைக்கு நடந்தது தான் எங்களுக்கு நடக்கும். அது யாருடைய பிள்ளை?
தமிழ் தலைமைத்துவம் என்று அல்ல தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்றாக்களுடைய பிள்ளையா, அல்லது தென்னிலங்கை ஆளுடைய பிள்ளையா, அல்லது இந்தியாவினுடைய பிள்ளையா, அல்லது சர்வதேச சமூகத்தினுடைய பிள்ளையா? சர்வதேசமும் அவ்வளவு நாள் கழிச்சுதான் நீங்க வந்த சரி. அப்ப இவியல் எல்லாம் இந்த என்ஜிஓக்காரர் என்ன யோசிச்சனம், அவர் வேற விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் என்றால் அவையில் எதிர்பார்த்து அந்த அவையோட மண்டையில் அடிச்ச மாதிரி அந்த என்ன சொல்லி இருக்குது, இதுக்கு அரசாங்கமும் புலிகளும் தான் பதில் சொல்லணும்னுட்டு போயிருக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட பதிலை நான் அன்று அதாவது ஐநா சபையில இருந்து செம்மணிக்கு வந்த அன்றே நான் என்னுடைய தளத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த காலத்திலே, அதாவது தற்போது அந்த ஐநா பிரதிநிதி செம்மணிக்கு வரும்போது இங்கே அதாவது இஸ்ரேலிலே இன அழிப்பு கொடுமைகள், வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. காசாவிலேயும் இஸ்ரேல் காசாவுக்கு. ஆனால் தற்போது இருக்கின்ற செம்மணி சம்பந்தமாக நடந்து முடிந்து காலங்கடந்த ஒரு சம்பவத்துக்கு அவர் தீர்வு தர போறது இல்லை என்று நான் என்னுடைய தளத்திலே அன்று நான் குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்திருக்கலாம். தற்போது இவர் கூறுவதும் நான் அன்று குறிப்பிட்டதும் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காணாமலாக்கப்பட்ட சொல்றீங்களா? இப்ப நாங்கள் இங்க வந்த நேரத்துல நூற்றுக்கணக்கில் மக்கள் இங்க வந்தவ என்னத்துக்கு வந்தவ, என்ன விரும்பியோ என்று அல்ல, ஒரு ஆறுதல் அடைகிறதுக்கு, உதவிகளை பெறுறதுக்கு, தங்களை பாதுகாத்து கொள்றது. 100 அங்கால வெலிங்டன் தேட்டர், அப்ப வெலிங்டன் தேட்டர் இப்ப என்ன கீழ் சந்தியில இருந்து இங்கே சனம் ரொம்ப வந்தது விளங்குதான். அப்ப இதை கண்டு பொறுக்க முடியாமல் பிரபாண்ட வேலை திட்டம் அது வேறு. அப்ப நாங்கள் அன்றைக்கு காணாமல் போனவர் என்று சொல்லி ஒரு சங்கம் அமைச்சனாங்க. கிட்டத்தட்ட 600 சொச்ச பேரை திரட்டி, எது காணாமல் ஆக்கப்பட்டு காணாமல் போனோம் என்று சொல்லி 600 சொச்ச பேரை திரட்டி விவரங்களோட சந்திரியாவுக்கும் அனுப்பி இவையிலையும் விமானத்துல கூட்டி கொண்டு சந்திக்க வச்சு நடவடிக்கை எடுக்க முயற்சி கேட்கல. அதாவது இந்த கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடியொன்று சொல்லி வந்தேன். அந்த மாதிரி மற்ற சக தமிழ் கட்சிகள் ஒரு அரசியலுக்காண்டி தங்களோட கையில எடுத்து இன்றைக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை. நாங்கள்லாம் அந்த செம்மணியை முதல் அம்பலப்படுத்தினர் இந்த மகேஸ்வரி வேலாயுதம் அவ கூடாக நாங்கள் பல விடயங்களை வெளியில உணர்ந்த நாங்கள் விளங்குதான். இந்த விவரங்கள் எல்லாம் தேட்டி அப்படி நாங்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் மண்டைக்கு நடத்தி செய்ய வழி கிடைக்கல. அதான் இந்த இதை சொன்னீங்க வந்தோன்னு சொன்னீங்கள், இந்த தையட்டியை பற்றி சொன்னீங்கல்ல, நீங்கள மறந்துட்டீங்க கேள்வி இருக்கு. அப்ப தையட்டிலே கேள்விக்கு வருவோமா இல்லை இதோட சொல்லட்டும்? இல்ல நீங்க சொல்லுங்க. தையட்டிலேயும் இந்த பிரச்சனை எங்கள்கிட்ட விரைக்கல. அது சரி, இந்த கறந்தவாள் மூலபூமான்ற ஒரு பிரச்சனை சரியாகவும் எடுத்துட்டான் விளங்குதானே. அப்ப அதை இடிக்கலாமாண்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். சிலவுல பிரபான்ற கேட்கல, அது சிலவுல சாத்தியப்பட்டிருக்கலாம். சும்மா கதைக்கு சொல்றேன், சாத்தியப்பட்டிருக்கலாம். உம்மன்னா தொக்கி நிற்குது. அப்ப நாங்கள் அதை வச்சு கொண்டுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன ஒரு இதுக்கு வர வேணும். ஆனால் இன்றைக்கு அவைகள் தங்களுடைய இதுகளெல்லாம் பூரணப்படுத்திட்டோம் அந்த கோயில்காரர். அப்போ இடையில நாங்கள் கோயில்காரன் அவரோட போய் கதைச்சினேன். என்னுடைய தேசிய நல்லிணக்கம் காரணமாக நான் முன்வைக்கிறத தென்னிலங்கை ஏற்காவிட்டாலும் எதிர்க்காது. என்னுடைய தேசிய நல்லிணக்கம் தென்னிலங்கை நான் முன்வைக்கிறத கோரிக்கைகளை ஏற்காவிட்டாலும் எதிர்க்காது. இடையில வேறு இடத்துக்கு பாயிறேன். இந்த உயர் கோபுரம் துறக்க இவர் வந்தவரார், என்ன மஹிந்தராஜா, என்ன கோபுரம் கொக்காவில் உயர் கோபுரம் துறக்கிறது வந்தவர். அதுக்கு முதல் இந்த யாழ் பல்கலைக்கழக சமூகம் அந்த டீன்மேர் எல்லாரும் என்னோட கதைச்சு தங்களுக்கு அதை விடுவிச்சு தர சொல்லி, எது அறிவியல் நகர் இருக்குத்தானே விடுவிச்சு தர சொல்லிச்சுன்னா முதல்ல புட்டுக்கந்தசாமி என்ற ஒரு பேராசிரியர் இருந்தவர். அவர் சொன்னார், இந்த டீன்மேருக்கு என்னென்று சொல்றது, பீடாதிபதிகள் இதுல நீங்கள் அதை விடுவிச்சு தந்தால் யாழ் பல்கலைக்கழகமே உங்களுக்கு பின்னால் நிற்கும் என்று சொன்னார்.
அப்போ நான் சொன்னேன், பேராசிரியர் அவைகள் பின்னால் நிற்கணுமா முன்னால் நிற்கணுமான்றதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு ஒரு கடமை இருக்குது. 78ஆம் ஆண்டு பேராசிரியர் துர்ராஜா காலகட்டத்தில் இருந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பொறியியல் துறை தேவை என்று சொல்லி ஒரு கோரிக்கை இருந்து 78ஆம் ஆண்டுல இருந்து. ஆனால் இன்று வேறாவது கோரிக்கையாக கோஷமாக இருந்த ஒழிய யாராலையும் அது செய்ய முடிய இல்லை. நான் அதை செய்விச்சு தாரேன் என்றுட்டு நான் அவர்கிட்ட அந்த கோரிக்கையை வச்சது. அப்போ அவர் சொன்னார், அவர் அரசியல்வாதி தான், சொன்னார், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதை கேட்கிறார், நாங்கள் அவருக்கு இதை கொடுக்குறோம். அவர் இன்னும் மூட்டை கணக்கில் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறார். அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கலைச்சு போக மட்டும் நாங்கள் அவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய அரசியல் சாணாக்கியமாக அதில் சொன்னார். அப்போ நான் மக்களுக்கு சொன்னான், இதை மெய்ப்பிக்கிறதும் பொய்ப்பிக்கிறதும் உங்களோட கையிலாம் தங்கி இருக்கு. அப்போ எந்த அளவு நீங்கள் எனக்கு கூட என்னோட அணிதிரண்டு வாரியலோ, அதாவது இந்த பேங்க்ல நாங்கள் காசு போடுறோம் தானே, வழங்குதான் பாதுகாப்பாக இருக்குத்தான். அது மாதிரிதான் என்னுடைய இதுவும் மக்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறத பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போறத என்னால செய்ய முடியும். நான் செய்வேன், செய்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய முகவுரையிலேயே சொல்லியிருக்கிறீர்கள், செய்வேன், செய்திருப்பேன், செய்வேன். மக்கள் என்னோட அணிதிரள வேணும் என்று. இன்றைக்கு என்ன நடந்த மற்ற சக தமிழ் கட்சிகள் எல்லாம் என்ன செய்யணும், ஏன் அவையால பிரச்சனை என்று அவைகளுக்கு பிரச்சனை தீரக்கூடாது. அதான் எனக்கும் அவைகளுக்கும் உள்ள வேறு வித்தியாசம். அவைகள் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையா வச்சிருக்க யோசிக்கணும். நான் பிரச்சனையில தீர்ற வகையில அணுகிறதுக்கு முயற்சிக்கிறேன். கன பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்திருக்கிறோம். இப்போது ஆட்சியில இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் ஒரு பொய்யான வதந்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பி 17ஆம் தேதி நடந்து முடிந்த 17ஆம் தேதி அன்று மக்களை அந்த இடத்திலே அலக்களித்திருக்காங்க என்ற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு ஒன்றை அந்த பிரதேசத்துக்குரிய மக்கள் அந்த இடத்திலே கொந்தளித்தெழுந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கிடமும் ஒரு குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் ரீதியில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த என்னது சொல்றது பிக்கு அந்த இதை தையிட்டி விகாரை சாரி கட்டி தையிட்டி விகாரை ஆரம்பிக்கப்பட்ட போது நீங்களும் அந்த இடத்திலே சமூகம் தந்ததாக ஒரு ஊடகங்களும் அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே அரச புரசலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் அவர் கூட இருந்துவிட்டு தற்போது இவர் அதற்கான ஒரு நியாயத்தை வழங்குவாரா என்ற ஒரு அபிப்பிராயமும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இதற்கான தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் மக்களை கொடுக்க முடியும்? நீங்களே உங்களோட கேள்வியில ஒரு சொன்னீங்கள், இந்த பொய் உண்மைகளை போலியான உண்மைகளை பரப்பப்படுது என்று சொல்லி சொன்னீங்கல்ல. நான் ஆரம்பத்திலேயும் சொன்னான், இபிடிபி சம்பந்தமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல விமர்சனங்கள் ஒரு 90-95% உண்மைக்கு புறம்பானது. இபிடிபியினுடைய அந்த மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முகம் கொடுக்க முடியாமல், சக தமிழ் கட்சிகளோ இயக்கமோ முகம் கொடுக்க முடியாமல் என் மேல இப்படியான போலி உண்மைகளை வெளிப்படுத்தினதான் நீண்டகால வரலாறு. அதுக்கு சில வேளை ஒரு பொய்யை திருப்பி சொல்லிக்கல அதை நம்புறது போல. இப்போ நீங்கள பொறுவேளை இப்போ இதுக்குள்ள வந்தபடியினால் எனக்கு தெரியும், இப்போ நான் அங்கே படுக்கிறேன் சொல்ல இதில் நான் படுக்கிறேன். நீங்கள் சில வேளை யோசிக்கலாம், பொய்யா இருக்குமோ, உள்ளு கட்டி பார்த்த உள்ளுக்கு எதுவும் கட்டில் மேசை இல்லாமல் இருக்குமோன்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் போய் கட்டி பார்த்துட்டு போல உங்களை என்ன இருக்கு சொல்ற விளங்குதுதான். அப்ப நான் இன்னும் ஒரு இயன்ற வேற ஒரு அர்ப்பண உணர்வோட ஒரு இதோட தான் நான் இன்னும் செயல்படுறேன், விளங்குதுதான். ஆனால் இந்த களத்துறை சிறையில தாக்கப்பட்டது அப்படி அதுக்கு முதலும் அவங்க கொண்டு என்ன கட்டி தூக்கி அடிச்சா என்பதில் சிஐடி அப்போ 84ஆம் ஆடியில, அதுக்கு பிறகு பனாக்குடையில் அடி உத வாங்கினது, அதுக்கு பிறகு வெளிக்கடையில அடிபட்டு தான் நாங்கள் தப்பினது, அப்படியெல்லாம் கன இதுகள் இருக்குத்தான். இப்போ அதால என்னுடைய உடல்நிலை அந்த ஒரு இதாக வாழ்ந்து வரையில தானே, ஒரு சுமூகமான சூழல்ல நான் வாழ்ந்து வரையில்லை. அப்போ அந்த தாக்கங்கள் எல்லாம் இருக்கு. நான் அந்த காகம் பார்க்குற மாதிரி இப்படித்தான் பார்க்க வேணுமென்று எனக்கு ஒரு கண் தான் பார்வையினா களத்துறையில அந்த ஆக்கள் அந்த கண்ணை எடுத்துட்டாங்க, விளங்குது. அதான் ஒற்ற கண், அந்த ஒரு கண்ணால இப்படித்தான் பார்க்க வேணும். அப்போ அப்படி கணக்கு உடல்ல எல்லாம் இதுகள் எல்லாம் இருக்குது.
ஆனா நீங்களே உங்களோட முகவுரையில சொல்றீங்க அதுக்கு கணக்க மக்களுக்காண்டி செய்தண்டெல்லாம் சொல்றீங்க. அது உங்களுக்கு தான் வெளிச்சம். அது இல்லை, நாங்கள் இது பொய்யல்ல. நாங்கள் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கை பொறுத்தளவிலே சமுத்தி உத்தியோகத்தர்கள் கண்டு பல பேர் உங்களாலே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் நான் அறிகிறேன். அந்த காலத்தில் நான் இந்த இடத்துல இல்லை, ஆனபடியாலே நான் அறிகிறோம். சமுத்தி வேலையிலே அமர்த்தப்பட்டவர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் ஊடாகத்தான் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் நான் அறிந்திருக்கிறேன். அது உண்மையாக இருக்கும். உண்மைதான். சரியா சமுத்தி மாத்திரம் இல்ல, தொண்டர் ஆசிரியர்கள் அப்படி கணக்கு இதை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்றால், இந்த நீங்கள் சொன்ன போலி உண்மை பிரச்சாரங்கள் இருக்குது, அதெல்லாம் காரணம். நான் இந்த இனவாதியாக ஒரு மதவாதியாக இல்லாவிட்டாலும் நியாயங்களை நான் பார்ப்பேன், விளங்குவேன். இப்போ அந்த இடத்துல புத்த கோயிலுக்கு இடம் தேவையில்லை, விளங்குவேன். இப்போ ஒரு சிங்கள இடத்துக்குள்ள கொண்டு ஒரு சைவ கோயிலை கட்டுற மாதிரி இருப்பேன். இப்போ இந்த இந்த என்ன இந்த கோயில்கள் எது கிறிஸ்தவ கோயில்கள் வேறு அதில் இருக்கணும். அதான் இப்போ அன்றைக்கு நான் மஹிந்த ராஜபக்சக்கு முந்தியும் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கும் ஃபோனில் எடுத்து இந்த வருஷ பிறப்புக்கு சொன்னான். ஐயன்ற அண்ணன் நான் கூப்பிடுறது, நீங்கள் என்ன அவருக்கு மறதி குணம்ன்றது வேறு. அதாவது பௌத்த இந்துக்களுடைய பெருநாள் தான் இந்த வருஷ பிறப்புன்ட்டு சொல்ல வலிக்கிட்டது. முந்தைய பேர் சொல்லி அடிக்கடி நான் பிரச்சனை படுறேன். இல்லை, இது பௌத்த தமிழ், சாரி சிங்கள தமிழ், புத்தாண்டு சிங்கள தமிழ். நீங்கள் இந்து என்று சொன்னால் நீங்கள் அங்கே பௌத்தம் என்று சொல்ல வேணும். ஏன்னா சிங்கள மக்கள்லையும் பௌத்தர்களும் இருக்கணும், கிறிஸ்தவர்களும் இருக்கணும். அப்ப நீங்கள் சிங்கள இந்து புத்தாண்டு சொல்றது பிள்ளை. கனதடவை பிரச்சனைப்பட்டு அப்போ நான் சத்தம் போட்டு மாற்றியும் இருக்கிறேன், மறந்து போயிருப்பார். ரெண்டையும் வீட்டிலேருந்து கொண்டாடி இருக்கிற அப்போ அதில் சொல்லியிருக்கிறாரு சிங்கள இந்து பிறந்த என்ன வருஷ பிறப்புன்ட்டு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் அப்படியெல்லாம் சின்ன 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 நுணுக்கங்களும் நான் பார்க்கறதும் உண்டு. அப்போ அங்கே அது தேவையில்லை. எனக்கு அது தெரிஞ்சிருந்தால் நான் அதுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ மற்ற இப்போ இராணுவ முகாம்களில் கட்டுறதை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் போய்க்க அதை எடுத்துட்டு போயிட வேணுமென்றதான் என்னுடைய. இப்போ நாங்கள் இப்போ வீட்டில் சாமி படங்கள் வச்சிருக்கிற இதுக்குள்ள இருக்கா என்றால், நான் பிறந்த வளர்க்க வீட்டில் சாமி படங்கள் இருந்திருக்கும். அப்புறம் இயக்க வாழ்க்கைக்கு வந்த பிறகு இதுக்குள்ள எங்கேயும் இருக்காண்டு பாருங்க. இல்லைத்தானே, என்ன இது எனக்கு கொண்டபடி தருவினமாக்கல என்னோட பாசம் உள்ளாக்கள் தரைக்கு நீ அவற்றை இதுக்காண்டி அப்படி எல்லாம் வாங்கி வச்சு கொள்றது இதுகள் இருக்கும், பகவத்கீதை அதில் எல்லாம் இருக்கும். அப்ப என்மையில ஏதோ நம்பிக்கையில ஒரு பாசத்துல தரைக்கு அவைகளுக்கு மதிக்க வேணும். என்ன நூல் கொண்டு வர்ற நீங்கள் அந்த எல்லாம் கொண்டு வரீங்கன்னா இப்ப எல்லாம் வாங்கி இதுல இருக்கும். அவைகளுக்கு என்மையில அதிருப்தியா இருக்கும். என்ன அப்படி வழங்குதான். அப்புறம் என்ன சொல்ல வாரென்றால், அது என்மையில அன்பா பாசமா இருக்கிறார்கள், அதெல்லாம் கொண்டு வந்தார ஒரு பக்கம். இப்போ என்ன நீங்க கேட்ட நீங்கள் அப்போ உண்மையா எனக்கு அது தெரியாது, விளங்குதுதான். அப்புறம் தெரிய வரையக்கில் அதுக்கு நடவடிக்கை எடுத்தேன். அது கடைசி காலகட்டங்கள்ல நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பிக்கோட போய் கதைச்சு முதல் நாங்கள் காணியை அளப்போம். அளந்த பிறகு நாங்கள் முடிவெடுக்கலாம், இவரை இந்த காணிக்கு மாத்துறது. அங்கால அவங்களுக்கு நீண்ட காலமா ஒரு காணி இருக்குது, பௌத்த இல்ல மாற்றுக்கண் பௌத்த மதத்துக்கண்டு. அங்கால அந்த எனக்கு அந்த எத்தனை பிறப்புன்றதை மறந்து போனான். அந்த ஃபைல் இருக்கா இங்க, அந்த அவசரமில்லை அப்புறம் எடுத்து வைங்க இவர மாதிரி விவரங்கள் வந்து கேட்டுட்டா அந்த தையட்டி சம்பந்தமான ஃபைல் இருக்கும். அப்போ அவைகளுக்கு கொண்டு ஏதோ ஒரு 30-40 போச்சோ ஏதோ பிறப்பு ஏதோ இருக்கணும் போல. அது பௌத்தத்துக்குன்னு சொல்லி அது ஒரு உறுதி காணி உண்டு. அவர் சொல்றது தங்களுக்குண்டார், நயனாதிவாள் சொல்ற தங்களுக்கு உரிய இங்க கொடுக்க மாட்டோம்ன்றது. அவைகளுக்கெல்லாம் பிரிவுகள் இருக்குத்தான். இல்ல நான் ஒரு பேட்டியை எடுத்தேன், அதுல சொல்றேன் நான் எடுத்தேன். அப்ப அதுக்கு மாத்தலாமான்ட்டு ஒரு அரசியல் முடிவு தான். நான் இந்த உங்களை மாதிரி தெரிந்த டிசிசி நடத்துறது தெரியும் தான். நான் அதுல சொன்னதான் நல்லா உதஞ்சு போட்டு போயிடுவேன். நான் இன்னும் அந்த சொட்ட நிலவன் இருக்கிறான். இவர் ஊசி என்ன ஜெயிலுக்குள்ளேருந்து இவருக்கும் ஊசி போட்டிருப்பினா கைதிரியால் போயிட்டு வரேன் சொல்லி இல்லை. நாங்கள் சரி
இராணுவம் எல்லாம் மறுத்து கொண்டு இருந்தது. இப்ப இராணுவம் தான் இந்த விளையாட்டு விட்டு இருக்குமே பிக்குவை தூண்டி நீ உடனே என்ட்ரியை போடுறேன்ட்டு சொல்லி அப்ப என்ட்ரி போட்டு நிப்பாட்டியாச்சு. அப்ப அதுக்கு நான் இராணுவத்தையோ அல்ல பிக்குவோ நான் குறையா பார்க்கல. இங்க யார் அந்த ஏற்பாடு யார் அரசினுடைய பிரதிநிதியா இருக்கிறாரோ இருக்கணுமோ இங்க எடுத்துக்கொண்ட 3 MP மேல இருக்கணும். அதை விட சந்திரசன் இவையெல்லாம் அதுக்கு பொறுப்பு கூற வேணும். இராணுவம் தண்டலப்பாட்டில் இருந்தோன்னா செய்யும், பிக்கு தண்டலப்பாட்டில் இருந்தோன்னா நீங்கள்லாம் இந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னால் சந்திரசேகருக்கும் இங்கிட்ட கோட்டால கொடுக்கப்பட்ட தேசிய பட்டியலா இருந்தாலும் அனுரா இல்லாட்ட டில்வின் கொடுத்தது அவர் தமிழ் மக்கள் மத்தியில வடக்குல 5 ஆசனங்கள் எடுத்திருக்கிறார். அந்த அந்த கட்சி ஜேவிபி கட்சி 5 ஆசனங்கள். அப்ப இவையெல்லாம் பதில் சொல்ல வேணும். அனுராவோ டில்வினோ இல்லாட்ட அந்த கட்சி பொய்யலை புழுகளை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நல்ல கருத்துக்கள் எல்லாம் வச்சவதான், பொய் புழுகள் எல்லாம் சேர்ந்து நல்ல கருத்துக்களை வச்சவ. ஆனால் நான் பார்க்கிறேன் இந்த பிரதேச மக்களுடைய இந்த மாவட்ட மக்களுடைய பொறுப்பு இவையெல்லாம் பதில் கூற வேணுமே. சந்திரசேகரன் மற்ற 3 அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள்ல அவையெல்லாம் இந்த ஆட்சியை வழி நடத்த வேணும். நான் இருக்கேன் அதான் செய்தேன். விளங்க, நான் 100 வச்சால் சிலவுல 100ம் சரி வராது. ஆனால் ஒரு 85-90 நான் சரி பண்ண வச்சிருப்பேன். இவ்வளவு ஹானியல் எல்லாம் அப்படி வச்சதுதான். ரணில் தொடர்ந்து இருந்திருந்தால், நான் அந்த ஆட்சியில தொடர்ந்து இருந்திருந்தால் இன்னும் கணக்க விட்டிருப்பேன். அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். என்னென்றால் இந்த முச்சடிக்கு மேல சீலை விழுந்தால் அடுத்து என்ன நடக்கும்? பக்குவமா தான் எடுக்க வேணும். அப்ப நான் பக்குவமா எடுத்துக்கொண்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் பூட்டி வச்சிருந்தவங்க எது இந்த பாதை இந்த மிசான்லே வீதி, அதுக்கு பேரோ இங்க பிறந்த உடனே எனக்கு அது மறந்து போச்சு. அப்ப நான் உடனே பிரசிடண்ட் கதைச்சு அது துறக்க வச்சது. அவர் அப்ப இருந்தவன் என்ன பேர், அவன் ஜெனரல் பேர் உண்டு. அவன் என்ன அது கூப்பிடாமல் ஹத்ருசிங்க கூப்பிடாமல் வேறு ஆக்களை கூப்பிட்டு அங்கால கட்டாமல் அங்கால பக்கம் கட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் கட்டி வெட்டுறதுக்கு ஆயுதப்படுறதுக்கு நான் இவருக்கு எடுத்து கேட்டேன். ஐயே மே முகத அண்டு பேசினா உடனே அவர் எடுத்து அங்கே சத்தம் போட உடனே என்ன கூப்பிடுறாரு. அப்புறம் இதுக்குள்ளால போய்தான் அதை போய் வட்டி போட்டு இங்கேருந்து நடந்து போய் ஒரு 100 பேர் போய் நான் சொல்றேன் அப்படி கணக்கு. அப்போ ஹத்ருசிங்கா பேட்டியில கொடுப்பார், டக்ளஸ் வந்தா போன் எடுத்தா தங்களுக்கெல்லாம் ரொம்ப பதட்டமாக எரிச்சலா இருக்குமா. அதை விட சொல்லி இதை விட சொல்லி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்றெல்லாம் அது வெளிப்படையாக சொல்லி இருக்கு. விளங்குதான். அப்ப என்னோட தேசிய நல்லிணக்கம் காரணமாகவும் என்னுடைய உணர்வுகள் இந்த நிலம் சம்பந்தமாக இந்த மக்கள் சம்பந்தமான என்னுடைய உணர்வுகளும் அதுக்குள்ள கூட பங்கெடுக்கும். அப்ப நான் சந்திரசேகரன் மாதிரி பார்க்க மாட்டேன் தானே, அல்ல இந்த ஜேவிபியில தெரிவு செய்யப்பட்ட அந்த 3 MP மாதிரியும் நான் பார்க்க மாட்டேன் தானே, அல்ல நீங்க சொன்ன மாதிரியும் கூட சினேதர் சாவச்சேரிய அப்படியெல்லாம் நான் அதுல இருந்து ஒரு வேறுபட்ட ஆள் தானே. என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய உணர்வுகள் அதுல இருந்து வேறுபட்டது. நான் பொய் பேசுறது இல்லை, கோபத்துல இல்ல முஸ்பாத்திக்கு எதுவும் சொன்னா சரியொழிய மற்றபடி நான் பொய் பேசுறேன்றது இல்லை. சொல்ற விளங்குதா? இப்ப வள்ளுவர் சொல்றார், பொய்மையும் வாய்மையிடத்தே புரரித்த நன்மை பயக்கும் சொல்றார். அல்ல கால் மார்க்ஸ் என்ன சொல்றார், என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். அதுக்காண்டி நான் எதுவும் பொய் சொல்லலாம், மற்றபடி ஒரு ஏமாத்துக்காண்டி நான் பொய் சொல்றது இல்லை. சரி, தையிட்டி மக்களுக்குரிய தீர்வு தான் என்ன? நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் அவருடைய தீர்வு எப்படியாக அமைந்திருக்கும்? அதுதான் சொன்னேன், நான் இந்த இடத்துல கேட்கல. இந்த இடத்துல இப்ப இருக்கிற இடத்த சொல்றீங்களா? இல்ல இல்ல தற்போது இனி இன்று நேற்றைய நாளிலே அளவீடு செய்யப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா என்னால என்ன செய்ய முடியும்? அனுர ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவோம். என்ன மாதிரி இந்த இவருக்கு கடிதம் என்ன படுக்கனாரி சம்பந்தமா அனுர ஜனாதிபதிக்கு வரலாற்று ரீதியாக இப்படித்தான் பிரச்சனை, அது அவசரப்பட்டு அதை கெசட் பண்ண வேண்டாம். நாங்கள் முந்தி எடுத்த நிலப்பாடு என்னென்ன, அப்போ அதாவது இந்த இந்த தொல்லை
இந்த தொல்லதர் நிறுவனம் இருக்குத்தான். ம். இதுல வந்து சரி இப்ப இங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து அளக்க போயினோம்னா இங்க தாக்கலும் அதுக்குள்ள இருக்க வேணும். அல்லது களவாஞ்சிக்குடியில் அழைக்க போயினோம்னா அங்கத்த பிரதிநிதித்துவம் இருக்க வேணும். இதைத்தான் நாங்கள் அப்ப நடைமுறைப்படுத்தினது. தனியே தென்னிலங்கையிலிருந்து வந்து சிங்கள மக்கள் வந்து சிங்கள அதிகாரிகள் அவையில் வரலாம். ஆனா இந்த பகுதியில இங்கே இருக்க வேணும். ஆற்றல் உள்ள ஆட்கள் எல்லாம் இருக்கணும். அவையில சேர்க்க வேணும். அதனுடைய அவசரப்பட்டு இது பண்ணாமல் அதை அதுக்குள்ள இந்த ஆள் வந்து என்ன சொல்லிச்சு, அப்படியே சொல்ல இல்லைன்னு சொல்லி முழிச்சோ ஏன்னா முழு பூசணிக்காய சோத்து கோப்பைக்குள்ள மறைக்கிற மாதிரி அதில் என்ன ஏன் அப்படி சொன்னாருன்ட்டு தெரிய இல்லை. அவருக்கு தான் வெளிச்சம் விளங்குதான். அது வெளிப்படையாக வந்திருக்குது. என்ன கெசட்ல என்ன ஹேண்ட்செட்ல எல்லாம் பதிவுல இருக்கு. அவர் பேசுன எல்லாம் ஹேண்ட்செட்ல பதிவுல இருக்கு. அவர் அறியாம சொல்லிட்டாரு போலோட அல்ல மூடி மறைக்கிறதுக்காண்டு சொல்லிட்டாரோ தெரியல. அப்ப எனக்கு அன்றைக்கு அறிவிக்க எனக்கு தெரியும் இது இப்படித்தான் நடக்க போகும். நான் இப்ப செலவுல நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் நான் அதை வேறு வகையில நான் அதை கையாண்டுருவேன். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். தெளிவாக மக்களுக்கு இல்லத்தான நாடாளுமன்றம் இல்ல இப்ப நாங்கள் கேட்கிறோம் என்றால் தெளிவாக மக்களுக்கு வழங்கப்படுத்துங்கள். ஆளுங்கட்சியில இருக்கிறவர்களால் அதாவது ஏலாவாளித்தனமாகத்தானே மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். பொய்யான கருத்துக்களையும் பொய்யான பிரச்சாரங்களையும் செய்து வருகிறார்கள். நீங்கள் ஆளுங்கட்சியில தற்போது இருக்கிற அரசாங்கத்திலே இருந்தால் இதை எப்படி கையாண்டிருப்பீங்க? இருந்திருந்தால் தொக்கி இருக்குது இல்லைன்னா சரி இருந்திருந்தால் நான் தானே சொன்னேன். நான் இப்ப இந்த ஆட்சி வர முந்தையே நான் கையாண்டிருப்பேன். அன்றைக்கு இந்த போயா கட்சி என்ற சொல்றது போயா கட்சி வந்து என்ன செய்துச்சுன்னா அவையால் குழப்பி இருக்காட்டால் என்ற அவைகளுக்கு வந்து பிரச்சனை இருக்க வேணும். பிச்சைக்காரனுக்கு புண் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருந்தால்தான் அவைகளுக்கு அரசியல். நான் அப்படி இல்லை. அதெல்லாம் வேறுபட்டதுதான் என்னுடைய இது. அவர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள என்ன கொண்டு வரத்துக்கு முயற்சிகள் எல்லாம் எடுத்தேன். நான் அதை விரும்பி இருக்கே இல்லை. மற்ற சக தமிழ் கட்சிகள் என்ன தங்களை கழுவி கொள்றதுக்காண்டி அதுக்குள்ள போனோம். அவைகளை பற்றியும் நிரம்ப இந்திய பட காலகட்டத்தில் இல்லை அதுக்கு முதலும் அதுக்கு புறம் அரச படைகளோட இருந்தெல்லாம் அப்படி செய்த பல இதுகள் இருக்குது. அப்படியெல்லாம் நான் கழுவி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் உண்மை கூடாக எங்கட உழைப்பு கூடாக எங்கட அர்ப்பணங்கள் கூடாகத்தான் நான் அதை செய்ய வலிக்கிறேனே ஒழிய ஒரு பொய்த்தனமா அதுக்குள்ள போனா கழுவி கொள்ளலாம்ன்ட்டு அதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமும் இல்லை இணக்கவும் இல்லை. நான் அப்பயே செய்திருக்கலாம் தான் சொல்ற விளங்குதுதான். அப்ப நான் இருந்திருந்தால் முதலே எனக்கு ஆட்சி தொடர்ந்து இருந்திருந்தால் நான் அதை தீர்த்திருப்பேன். சரி இப்ப நான் தொடர்ந்து இருந்திருந்தால் நான் தீர்த்திருப்பேன். அதைத்தான் நீங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறுங்கள். நீங்கள் ஆளுங்கட்சியில் தற்போது அங்கம் வகித்திருந்தால் எப்படியான தீர்வை முன்வைத்து இந்த தையிட்டு விகாரியை மக்களுக்கு கையளிப்பதற்கான முயற்சிகள் செய்திருப்பீர்கள்? காணி அளக்க வேணும். அளந்த பிறகு என்ன கட்டியாச்சுது. கட்டின பிறகு அதை இடிக்க வேணுமென்ற ஆனால் இப்ப இந்த மகாவலி திட்டம் விரைக்கல. அந்த மகாவலிக்குல இந்த தண்ணி வறண்ட நேரங்களில் பார்த்தால் புத்த கோயில் இருக்குது, இந்து கோயில்கள் இருக்குது, கிறிஸ்தவ இதழ் எல்லாமே இருக்கு. அதில் எல்லாம் அப்படி நடந்திருக்குது. ஆனா இந்தியன் சூழல்ல உண்மையாக தேவையில்லை. இங்க இது அந்த பௌத்தத்துக்கான தேவை இங்க இல்லை. தேவை என்றால் இங்க இதுக்கு என்ன சொல்ற நாகவியார் இருக்குது, அங்க இருக்கு. அதை விட மேலதிகமாக ஒன்று முளைச்சிருக்குது அங்க நாவல் குழியில. இதுல எல்லாம் இருக்க தேவையில்லைன்றதுதான். ஏன்னா அந்த மக்கள் அங்க இல்லை தானே. மக்கள் அங்க இல்லை. சரி படையினர் இராணுவம் இருக்கு, அவருக்கெல்லாம் போதிய அளவு இருக்குது. அப்ப இது ஒரு ஆக்கிரமிப்பு அல்ல ஒரு அபகரிப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி நடந்து முடிஞ்சது, அதை சுமூகமா தீர்க்கிறேன் என்றால் நாங்கள் முதல் காணி அளக்க வேணும். காணி அளந்து முதல் அந்த கிட்டத்தட்ட 17 பேர் உறுதிகளோடு இருக்கணும். அதை நாங்கள் முதல் பார்க்க வேணும். அவையிட காணிகள் அதுக்குள்ள வருதா இல்லையான்னு பார்க்க வேணும். அதுக்கப்புறம் பிக்குக்கு சொல்ல வேணும். அதாவது அதுக்கு ஒரு வரையறை இருக்கத்தானே வேணும். சும்மா காணி இருக்குன்றதுக்காண்டி அப்படி அகல கால் வைக்க முடியாத அதெல்லாம் கதைச்சு தீர்க்க வேணும். தீர்க்கலாம்னு நான் நம்புறேன். அப்ப நான் முதல் போய் கதை கேட்கல. பிக்கு ரொம்ப ஒரு சாதகமா தான் இருந்தேன். நான் வந்துட்டேன்டோன்னே அதுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட
போலி என்ன என்ன உண்மை போலியா போலியான உண்மைகள். போலி உண்மைகள் எல்லாம் என்ன செய்துச்சுன்னா நான் ஏதோ பிக்குக்கு இது பண்ணி போட்டு வாரேன், எனக்கு அது தேவையில்லை தானே. இதுல கட்டு வீணம் அவையல், அது அவர்கள நம்பிக்கை. சரி அவையல் கட்டின எது கட்டுறது கட்டினா சரி அவையல் கட்டின விட்டுட்டு நடந்து முடிந்த கடந்த காலங்களிலே அரசியல் பழிவாங்கல் காரணமாகவா அல்லது மக்களுக்கு ஒரு புதிராக இருக்கின்ற உங்களுடைய கைது நடவடிக்கைகள், ஆனா நீங்கள் கைது செய்து விடுதலையாகிய பின்னர் ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு நீங்கள் வழங்கியிருந்தீர்கள், ஜனாதிபதி அனுரா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று கூறினீர்கள். உங்களுடைய கைதுக்கும் நீங்கள் கூறிய நன்றிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அல்லது அரசியல் பழிவாங்கலா? முதல்ல அந்த சம்பவம் என்ன நடந்தது, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறபடியினால் நான் அதை பற்றி விரிவாக கதைக்க முடியாவிட்டாலும் சுருக்கமாக நான் சொல்லலாம். 2000 ஆண்டில் எனக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் வந்து கையளிக்கப்படையில் அது வந்து இங்கே ஒரு பாதாள லோகத்தை சேர்ந்த ஒரு திட்டகைக்கு போயிருக்கின்றோம். தான் அந்த இது வந்து 2020ஆம் ஆண்டுலேருந்து அந்த பிரச்சனை இருந்திருக்குது, அது எனக்கு தெரியாது. அப்போ இந்த விசாரணை என்று போய்க்கில் தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ அவியல் 3 வருஷமாக நான் வந்து இதுக்கு வரே இல்லை, இதுக்கு விசாரணைக்கு வரே இல்லை, அதாவது வாக்குமூலம் கொடுக்க வரே இல்லைன்னு சொல்லிச்சினோம். அப்போ நாங்கிட்ட நீங்கள் எனக்கு அனுப்பின பிரதியை தாங்க, இப்போ எனக்கு தான் எல்லாரோடையும் தொடர்புகள் இருக்குது, நீங்கள் நேரில் ஃபோன்லேருந்து தான் நான் வந்திருப்பேனே, இந்த பிரபாகரனுக்கே பயத்தில் நான் ஓடாத நான் உங்களுக்கே நான் பயப்பட வேணும் என்கிட்ட வந்திருந்தால் இல்லை புரோட்டோகால். அப்போ தாங்கள் முதல் சபாநாயகருக்கு ஊடாக இது பண்ணினேன். இப்போ சபாநாயகருக்கு நீங்கள் எழுதியிருந்தால் அதனுடைய பிரதி எனக்கு போட்டிருக்க வேணும், அது நடக்க இல்லை. சபாநாயகர் எனக்கு அனுப்பி போட்டு அதனுடைய பிரதியை போட்டிருக்கணும், அதுவும் நடக்கலை. இப்போ எனக்கு தெரியாது, இப்போதான் நீங்கள் தகவலை அனுப்பியிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். அப்போ அதில் ஒரு எனக்கு தரப்பட்ட ஒரு ஆயத்தினுடைய ஒன்று வந்து அவருக்கு போயிருக்கு. அப்போ நான் கிட்ட நீங்கள் அந்த அவர்கிட்ட கேட்டுறீங்களா எங்கே இருந்தது கிடைச்சேன்ட்டு, அதுவும் இல்லை. மற்றது அவர் வந்து இந்த என்கவுண்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்தியாவில் எல்லாம் நடக்கும், அப்படி திருப்பி அவர் கொல்லப்பட்டுட்டார். இது அதுக்கு சொல்லினோம் என்னட்டால் அவர் எதிராளிகள் வந்து கொண்டுட்டு போனாண்டு எல்லாம். அப்போ ஏதோ உள்ளுக்கு அது விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இதில் இந்த ஆயுதம் சரி அது என்னுடைய பேரில் இருக்குது, நான் அதை மறக்க இல்லை. அது இதில் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கிட்ட தான் இந்த எடுத்தேன்னு சொல்கிறீர்கள், அது உண்மையாக இருக்கலாம். அப்போ இது ஒரு என்னுடைய பார்வையில் ஒரு 3 வகையாக இது போயிருக்கலாம். ஒன்று, நாங்கள் கையளித்த பிறகு இராணுவத்திட்டேருந்து கையளித்த பகுதியிலேருந்து போயிருக்கலாம். 2வது வந்து நான் இப்போ சொல்லப்பட்ட பேர்கள் இருக்குது, எனக்கு நெருக்கத்துக்குரிய ஆக்கள் தென்னிலங்கையில் கொல்லப்படையக்கில் புலிகள் வந்து இவியலைத்தான் பயன்படுத்தினார். பிரபான் பயன்படுத்தினது வந்து பாதாள லோகத்தை தான் பயன்படுத்தினேன். நான் புலிகள் என்று சொல்லாமல் பிரபாகரன் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இப்போ புலி என்று சொன்னால் அதில் பல பேர் அதுக்கு உள்ளடங்கு வீணம். அப்போ தலைமை விட்ட பிள்ளைகள் தானே, தலைமையினுடைய தவறான வழிநடத்தல் இல்லை தலைமை விட்ட பிள்ளைகளால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றதில் நான் பிரபாகரன் என்ற பேரை பயன்படுத்துவேன். அப்போ பிரபாகரன் வந்து என்ன செய்த என்றால் இங்கால தென்னிலங்கையில் பாதாள லோகத்தோட கதைச்சு சரி நீ ஆளை கொள்றேன்றால் நீ கொண்டு அவற்றிருந்து எடுக்கிறத எடுத்துக்கொள்ளுன்றதான் அந்த இணக்கப்பாடு. அப்போ அதுக்குள்ளாலையும் போயிருக்கலாம், இதுக்குள்ளால அந்த சூட்டு சம்பவம் அந்த இதுக்குள்ளாலையும் போயிருக்கலாம். அல்லது இந்த பிளாக் ஷிப்னு சொல்லுவேன் தானே, கருத்தாடு, அது எல்லா இடமும் இருக்கும் தானே, புலிக்கிளையும் இருக்கும், சிங்கத்துக்கிளையும் இருக்கும், இபிடிபிக்கிளையும் இருக்கும், எல்லா இடத்துக்குலையும் இருக்கும். அது அப்போ அதுக்குள்ளேருந்தும் போயிருக்கலாம். என்னால் இப்போ அந்த நேரம் இப்போ
இந்தியன் சூழல்ல இருந்தோண்டு அண்டையன் சூழலை ஒப்பிட முடியாது. அன்றைக்கு இருக்கிற சூழல் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலைமை இருந்தது. அவனோட எனக்கு அவாசம் தேவை, அதை பற்றிய விவரம் தரத்துக்கு நான் அவாசம் தேவை என்று அதில் தரையில்லை. என்ன சிறையில் போட்டு பிறகு 2 கிழமையில விட்டுட்டீங்க. அப்ப அனுராவுக்கு நன்றி என்றதில் பல அர்த்தங்கள் அதில் இருக்கும். அது அவையல் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளலாம். நடந்தது இதுதான், இதுதான் நடந்தது. அப்ப நாங்கள் 2002ஆம் ஆண்டிலேயே அன்றைக்கு இருந்த பாதுகாப்பு செயலாளர் தான் கடிதங்கள் எல்லாம் தேடி எடுத்திருக்கிறோம். பாதுகாப்பு செயலாளருக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். எங்கள்கிட்ட தரப்பட்ட ஆயுதங்களில் இன்னென்ன கொடுத்துருக்குது, அதுக்குரிய பதிவுகள் இதுகள், மற்றது இந்த களவு போனது என்ற வகையிலையும் அன்றைக்கே கொடுத்தாச்சு. 2002. இது பண்டைக்கு 2026 தானே. அதுக்குன்னு இதுகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நானும் முதல்ல என் கவலையினமாக இருந்துட்டேன். இப்போ நான் என்ன இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்க மட்டும் என்ன யாராலையும் கொல்ல முடியாது, சிங்கமோ புலியால கொல்ல முடியாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தேன். களத்துறை இதில் தாக்கப்பட்டோம். நான் அப்போ மயக்கத்தில் தான் என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனவன் வாகனத்தில். அப்போ மாயசரியில் மடியெல்லாம் படுத்திருந்தேன். இதில் சரி 2 ஒலிம்பிச்சோன்னு ஒன்றும் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், இது ஒன்றும் நடக்காண்டு திரும்பி விழுந்துட்டேன். இந்த காக்கன்ற ஒரு படத்தில் ஒரு படம் உண்டு, இந்த கொல்லப்படக்கூடாதுன்ற நான் படம் பிறகுதான் அப்படி கேள்விப்பட்டேன். நான் என்னுடைய மனதில் என்ன சரி எடுத்துக்கொள்ளலாம்ன்றது உண்மையாக இந்த சொல்கையும் சொன்னது போல சொல்கையும் தன் பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் எத்தனையோ தடவை கொலை முயற்சி எல்லாம் நடந்தது, அதில் எந்தெல்லாம் ஆள் தப்பி இருக்கிறார், மற்ற இதெல்லாம் ஒரு பெருசுபடுத்த வேண்டிய ஒரு யுத்த காலத்தில் இவரெல்லாம் அனுராவே ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறார். இராணுவத்திட்ட இருந்தே ஆயுதங்கள் போயிருக்கு பாதாள லோகத்துக்கு விளங்குதானே. இப்போ எனக்கு அப்படி பாதாள லோகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவையோ இந்த விருப்பமோ அப்படி எனக்கு இருக்க முடியாது தானே, நான் சொல்கிற விளங்குது தானே. அப்போ இவையல் ஒரு எல்லாம் கலந்து தான். இப்போ இங்கே இருக்கிறாக்கள் இங்கே இருக்கிறாவிட்ட எம்பி மேல் இருக்கணும் தானே, அவைகளை திருப்திப்படுத்துறதுக்காண்டி அப்படி பல காரணங்கள். இப்போ நான் அதை எதிர்கொள்றதுக்கு தேவை. இன்றைக்கு நடந்த கூட்டத்திலேயும் சொன்ன நான் எதிர்காலத்திலே நான் கைது செய்யப்படலாம், இல்லை என்று நான் செய்யப்படலாம். நான் முதல் வந்தோடனே என்ன சொல்லிச்சு, நாம் ஆட்சி ஊழல் அப்படி பிடிப்போம், இல்லை பிடிப்போம் வண்டிகள் முந்தையெல்லாம் ஊழல் அதுகள் எல்லாம் ஈடுபட்டவ கைது செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வண்டுகள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா, வண்டுன்னா நீங்கள் சொன்ன வண்டு வேறு, இந்த வண்டு வேறு. அப்போ ஆனால் செய்ய முடிய இல்லை. வேறு ஒன்றில் இது வேற 1-2 வருஷமா, அது எத்தனை வருஷம் வந்தது, 1.25 வருஷம். இன்னும் அவைகளுக்கு இன்னும் தட்டுப்படையிலையோ தெரிய இல்லை. அதில் இந்த வழக்கில் இன்னும் இருக்கிறதுக்காண்டி என்ன திருப்பியும் பிடிக்கலாம். நான் அதுக்கு தயார். அப்போ கட்சி ஆக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் கைது செய்யப்பட்டாலும் கட்சியினுடைய இபிடிபிக்குரிய ஒரு தேவை என்ற ஒரு விளங்குதான். இபிடிபி 10ஓட 11ஆவதாக இருக்க நான் விரும்ப இல்லை. நான் அப்போ கட்சியை ஆரம்பிக்கல 10ஓட 11ஆவதாக இருக்கிற நோக்கமோ விருப்பமோ எனக்கு இருக்க இல்லை. அதுலேருந்து ஒரு வேறுபட்ட தேவை மக்களுக்கு இருக்குது. அன்றைக்கு இருந்த சூழல் வேறு, அன்றைய பிரபாண்ட பிரச்சனை அதுகள் எல்லாம் இருந்தது, அது வேறு. இன்றைக்கு அந்த பிரச்சனை இல்லாட்டாலும் இன்னொரு வேறு சூழல் இருந்தாலும் நான் அந்த 10ஓட 11ஆவதாக இருக்க விரும்ப இல்லை. இந்த கட்சிகள் எல்லாம் சேர்றதும் பிரிகிறதும் என்ன, வாக்குகளை அபகரிக்கிறதுக்காண்டி, தேர்தலுக்காண்டித்தான் சேர்றது பிரிகிறத செய்யணுமே ஒழிய மக்களுடைய நலன்கள்கிட்ட இல்லைத்தானே. அதான் நான் இந்த கஜேந்திரகுமார்கிட்ட சொன்னது, நீங்கள் எடுத்ததுக்கெல்லாம் நீதிமன்றம் இல்லை சர்வதேச நீதிமன்றம் எல்லாம் போறீர்கள், ஏன் உங்களுடைய தகப்பனுக்கு நீங்கள் நீதிமன்றம் போக இல்லை? சரி, உள்ளூர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால்
ஆனா உங்களுடைய கட்சிக்காரர் இங்க நீதிமன்றத்துல சுழட்டி அடிக்கணும். இது கஷ்டப்பட்ட ஆக்கள் படிக்கிறத வேற முடிக்கிற சோன் கோயில்ன்ற மாதிரி கஷ்டப்பட்ட மக்களுக்கு வழக்கு பேசிக்க அவளால காசு கொடுக்க முடியலை என்றால் தோட்ட பிடுங்கிறது, காப்பை கலட்டுறது, ஐடென்டி கார்டை பறிக்கிறது, இந்த படிக்கிறத வேற முடிக்கிற சோன் கோயில்ன்ற மாதிரி. உள்ளூர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு சாதகமா வந்த உடனே அதை பற்றி சில ஆய்க்கிறீர்கள். ஏன் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயில்லை? அப்ப உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் பிரபா என்ற கொலைக்கு யார் காரணம், பின்னணி யார், இந்த மைசூர் என்ற கொலை பின்னணி யார் என்றது போல, யார் செய்த என்றது வெளிவந்தது போல அது வெளியே வந்தால் உங்களுக்கு அரசியல் பண்ண முடியாது. அண்டையன் காலத்தில் உங்களுக்கு உயிர் பயம் இருந்தது, உங்களோட வியாபாரம் செய்ய முடியாது. அதன் மைசூரண்ட ஆக்களுக்கு நடந்துருக்கு. தெளிவா வேலண்டைன் என்ன பேர் அவன், கொலின் வேலண்டைன், அவன் தெளிவாக சொல்றான் அந்த என்னுடைய வாக்கு மூலத்துல தான் இந்நேரால பிரபாகரன் அமைப்பிலேருந்து இந்நேரால இந்த நோக்கத்துக்காண்டி அனுப்பப்பட்டது. பிரபாகரன் என்ன மைசூரன் அதுல சத்த டே வசந்தன் சுடாதேடா, டே வசந்தன் சுடாதே என்றால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு மைசூரனுக்கு வசந்தன் யாருண்டது. அப்ப வசந்தன் வந்து விண்ணனோட விசயகலாவோட குடும்பத்தோட பழகிருக்கு, வீட்டுக்கெல்லாம் போய் வந்து பழகி இருக்கிறான், ரெண்டைக்கும் ஜெயிலில் இருக்கிறான். அப்ப நாங்கள் இந்த சிறை கைதிகளை விடுவிக்கிற சம்பந்தமா ரணிலோட கதை கேட்கல. சரத் பொன்சேகாவும் விசயகலாவும் வந்து அதுக்கு இணங்க இல்லை என்றால் சட்டத்தில் அல்லது தார்மீக இது நெருக்கமான உறவினர்கள் அந்த இதுக்கு அனுமதிக்க வேணும் இது அந்த விடுதலைக்கு. அப்ப இவர்கள் 2 பேரும் மறுத்துட்டீங்க. அதால எங்களால் விட முடியல. இணங்கிய நாட்களுக்கு நான் சதிலீலாக்கு என்ன சொன்னான், எனக்கு தெரியும் இவையெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டு, அதில் எனக்கு மாற்று அபிப்பிராயம் இல்லை. எய்தவன்றிருக்க அம்பனூறுல அர்த்தம் இல்லை, விளங்குதானே? எய்தவன்றிருக்க அம்பனூறுல அர்த்தம் இல்லை, அக்களை விடுவீங்க. அப்ப என்னுடைய இது வந்து ஒரு மனிதநேயம். இப்போ நான் ஒரு இயல்பாக என்னுடைய குடும்ப பின்னணி வந்து ஒரு இடதுசாரி பாரம்பரியமாக இருந்தாலும் நான் ஒரு மனிதநேய இதில் தான் நான் வளர்ந்து வந்தேன். அதால இந்த இறப்பை பற்றி எல்லாம் கேட்டியல்ல, நான் சொன்னேன் அந்த அவங்க பிரான்ஸ்ல இருந்து ஒரு தமிழால் எனக்கு போட்டிருந்த என்ன கொடுமை, எனக்கே பார்க்க சகிக்க முடியல, அப்ப என்ன கொடுமையப்பான்னு அவர் சொன்ன, நீங்கள் கொடுமை என்று சொல்றீர்கள், அவங்க சொல்றாங்களா தங்களோட கடமை என்று தமிழால் சொல்றேன். அப்ப நான் திருப்பி என்ன சொல்ல வாரென்றால், போராளிகள் என்றதுக்கு அப்பால முதலாவது எங்கட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது பிரபாகரனா இருக்கலாம் அல்லது பிரபாகரனோட இந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், எங்கட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுறார்கள் அல்ல பாதிக்கப்படுறார்கள், துன்பப்படுறார்கள் என்ற வகையில ஒரு மனிதநேயவாதியாக, அரசியல்வாதி என்றதை ஒரு மனிதநேயவாதியாக நான் அதுக்கு வேண்டி கவலைப்படுறேன். இப்போ இங்க நாயை யார் அடிச்சாலும் நான் எங்கடாக்களுக்கு சத்தம், நாய் இருக்குத்தானே, நாயை அடிச்சாலும் நான் அதுக்கு சத்தம் போட்டு பேசுறது, அப்படி செய்யக்கூடாது, விளங்குதான். இப்போ இங்க நான் வந்த நேரத்தில் அந்த மாட்டு வண்டில் ரேஸ், நான் சின்ன வயதுல இருக்கைக்குள்ள அந்த தினகரன் போட்டியெல்லாம் நடக்க, அப்ப நாங்கள் அறியா பருவத்தில் ரசிக்கிறது. ஆனா பிறகு நான் இங்க மாட்டு வண்டில் ரேஸுக்கு ஊக்குவிக்கலேன், மிருகவதை உண்டு. இந்த இந்தியால தமிழ்நாட்டுல நடந்தது ஜல்லிக்கட்டு, அதை நான் எதிர்த்தேன். அவங்களாக்கள் சொன்னா என்ன அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன இப்படி பார்க்குறீர்கள், அது உங்களுக்கு எதிராக போக மாட்டேன். நான் மனித நேயத்தில் அதை எதிர்க்கிறேன். நான் சொல்ற விளங்குதான் மனித நேயம் என்ற வகையில். நான் சும்மா கோபத்தில் சத்தம் போடுறன்றது வேறு, மற்றபடி மனித நேயம் என்ற வகையில் நான் அதில் விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நிலப்பாடு. அப்பிரபாரம் செத்திருந்தானே அல்லது மற்றாக்கள் செத்திருந்தானே இல்லை, எங்கட மக்கள் எல்லாம் ரொம்ப தேவையில்லாத கஷ்டம் தானே. என்ன இங்க என்னோட கதைச்சிருந்தால் நான் இப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுன்னு இருப்பேன். அங்க பிரபாகரன் உயிரோட யாழ்ப்பாணத்துக்குலேருந்து ஓட முந்தி ஏன்னா தீவு பகுதியில இருந்து இல்லை வெளி வடக்குல இருந்து கேந்திர முக்கியத்துவம் இல்லையண்டு வன்னிக்கு ஓடுறதுக்கு முதல் என்னோட கதைச்சிருந்தால், பிரபாகரன் எனக்கு ஒத்துழைச்சிருந்தால்
நான் அன்றைக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்திருப்பேன். பிரபாகரன் ஒத்துழைக்காத படிக்கினாத்தான் எனக்கு போதிய அரசியல் பலம் இல்லை. பிரபாகரன் ஒத்துழைச்சிருந்தால் சந்திரிகார தீர்வு திட்டம் ஒரு அற்புதமான தீர்வு திட்டம். என்ன அவ அன்றைக்கு ரணில் எதிர்த்ததுக்கு காரணம் சம்பந்தனும் பிரபாகரனும் ஏற்றபடியால் ரணில் ஒரு கல்லில் 2 வாங்க சொல்ற விளங்குது. அப்ப என்னால செய்ய முடியும். சரி, இன்றைக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் எனக்கு மக்கள் வாய்ப்பை கொடுத்தால், ஒரு 3-4 ஆசனங்கள் கொடுத்தால், என்னால இந்த பிரச்சனைகளை விரைவாக இலகுவாக தீர்க்க முடியும். இப்ப நான் இங்க யோசிச்சதுன்னா, இந்த கோட்டை இருக்குது யாழ்ப்பாண கோட்டையில தமிழ் தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் வைக்க வேணும். அப்ப யாரோ கேட்டுச்சுன்னா பிரபாகரனை பேட்டு அதுல என்ன பிள்ளைங்க. மற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் ஒரு அடையாளங்கள் வைக்க வேணும். ஆனா அப்புறம் எனக்கு ஆட்சி கிடைக்கல. ஆட்சி கிடைச்சிருந்தா நான் கோட்டையில செய்திருப்பேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த யாழ் நூல் மணிக்கூட்டு கோபுரத்தை சுத்தி தமிழ் அரசர்களை வச்சிருக்கிறோம் தான். யார் என்னோட என்ன அழைச்சவ, யார் எதிர்த்தவ, உதயமே இல்லைத்தான். அது என்னுடைய தேசிய நல்லிணக்கம் கொஞ்சம் விளங்குதான். அல்லது இந்த மதகடி மடத்தடி தெரிந்தானே. இதுல இந்த இதால போன அந்த இங்கிலீஷ் கான்வென்ட் அந்த இது இருக்கு, டேங்கல் எல்லாம் இருக்கு. அதுல இதுல ஒரு அரச மரம் வளர்ந்து வந்துட்டுது. அப்ப அன்றைக்கு இந்த இராணுவம் என்ன செய்தது, கான்கிரீட் எல்லாம் போட்டு ஆரத்தி கொண்ட வைப்பினம் குத்துறது. அப்ப அந்த ஏற்பாடு மற்ற எல்லாரும் ஆச்சா பூச்சா மற்ற தமிழ் கட்சிகள் எல்லாம். நான் என்ன செய்தேன், கதைக்க வேண்டிய இடத்துல கதைச்சு அதை அப்புறப்படுத்தி அங்க தனிநேயம் அடியல. தமிழுக்கும் தொண்டு செய்திருக்கிறார். மற்ற அந்த பிரதேசத்துக்கு உரியவர் புத்தர் அந்த பிரதேசத்துக்கு உரியவர் அல்ல. அங்க கிறிஸ்தவ மக்கள் அங்க இருக்கினோம். அப்ப அந்த பிரதேசத்துக்கு உரியவர் தன்னிநேயம் அடியல் தமிழுக்கும் பங்காற்றி இருக்கிறார். அப்ப அவற்றை சிலையை கொண்டிருக்கு. நானும் அவையில மாதிரி ஆச்சா பூச்சாண்டு கத்தலாம். கத்தினா நடக்கும், ஒன்றும் நடக்க போறதில்ல தானே. ஒன்ற புத்தர் சங்கிலியன் சிலைக்கு சங்கிலியன் சிலையை புனரமைக்கிறேன்டா சுத்தவர அடைச்சு தான் செய்ய வேணும். அப்ப உங்களோட அந்த உண்மை போலி என்ன சொன்னீங்க, அவையில என்ன சொல்லிச்சுன்னா, இராணுவத்துக்கு இந்த வாள் இப்படி நிமிந்திருக்கிறது பிடிக்க இல்லையா, புத்தரை கொண்டு வர போயினோமாமண்டு தேர்தலுக்கெல்லாம் நான் அதை பற்றி அக்கறைப்பட இல்லை. எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தேன்றது வேறு. ஆனால் இன்றைக்கு சங்கிலியன் இன்னும் முன்னதையும் விட கம்பீரமா அங்க இருக்கு. இந்த விண்ணனுக்கு என்ன பிரச்சனை, விண்ணனண்டு கப்பல் விண்ணன், மன்னன விண்ணன், அப்படி பேர்கள் இருக்க ஆளுக்கு விண்ணனண்டு. அப்ப விண்ணண்ட முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், விண்ணன் பொதுவாக அவற்றை அரசியல்லான அவருக்கு சும்மா இந்த மக்கள் நிலம் அதெல்லாம் சும்மா பொய்க்கத முந்தைய புலிகளுக்கு இது பண்ணி கொண்டிருந்தவர். அப்போ அந்த இதுகள் விற்கலாம், கள்ளத்தனம். அதாவது 100 ரூபா தேங்காணிய 10,000க்கு விற்கலாம், விளங்குது தானே. இப்போ அது புலிகளோட டீல். புலிகளுக்கும் காசு போம், இவருக்கும் காசு போம். கடைசியில் மக்களோட வயிற்றுல நடிக்கிறது. நானுமே அதுக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்போ இந்த மணல் வியாபாரம், இது மாய்சர நிதியத்துக்கு கூடாக மணல் வியாபாரம். என்னத்துக்கு நான் மணல் வியாபாரம் செய்தது, அதெல்லாம் மக்களுக்கு உதவுறதுக்காண்டி. ஒன்று, இலகுவாக நியாயமான விலையில மக்களுக்கு நல்ல மண் கிடைக்க வேணும். 2வது, அதுலேருந்து வருவாய் வரும் என்றால் அது மக்களுக்கு தான் போகும். உண்மை அதுல எனக்கு வந்த வருவாய நான் இதுவரை நேரமும் எங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் எங்களோட இந்த நேர்காணலில் ஈடுபட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்களாக. நிச்சயம் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். அந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணம் என்னென்றால், எந்த கேள்விகளும் என்கிட்ட கேட்கலாம், ஆனால் நான் சொல்ற பதில்களை போட வேணுமென்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் சொன்னது இபிடிபியை பற்றி நீங்கள் என்ன எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இபிடிபிட்டையும் கேளுங்க, அதனுடைய விளங்குதுதான். அப்போ இபிடிபியை பொறுத்த வகையில்
தவறுகள் நடந்திருக்கான்னு நான் சொல்ல வரே இல்லை. ஆனால் அப்படியே தவறுகள் நடந்திருந்தால் அது தனிநபர்களுடைய பிரச்சனையா இருக்குமே ஒழிய இபிடிபியினுடைய கொள்கையோ வேலை திட்டமோ அப்படி இருக்காது. விளங்க. மற்ற நான் பொதுவாக ஒரு தார்மீக பொறுப்படுத்திக் கொள்றது. சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்க கிடைச்சால் நல்லது. அது வரையில் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் உங்கள் 2 பேருக்கும் உங்களோட பேர் ஆர்கே ரெஜிக்கும் மற்ற அவர் ஆர்கே அவர் என்னது ஆர்கே கோகுலனுக்கும் நன்றி.